அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நீண்ட ஒரு இடைவேளைக்கு பிறகு இந்த காணிச்சு இந்த ஏரியாவுக்கு வரேன். பர்டிகுலராக வேறு ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக இருந்தேன். ஆனால் இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதனால் வந்துட்டு போகலாமே, சில்லுன்னு ஒரு கிளைமேட்டாக இருக்குது, மணல்லே நடந்த மாதிரி இருக்குங்கிறதுக்காக அப்படியே வந்து போயிட்டுருக்கேன். மக்கள் வந்து ஆரவாரமாக வந்து போயிட்டுருக்காங்க. ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்பெஷலி இந்த ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா குளிக்கிறதுக்காக, இதுக்கு முன்னெல்லாம் இந்த ஏரியா வந்துட்டு குளிக்க முடியாது. இப்போ குளிக்கிறதுக்காக அது மண்ணெல்லாம் போட்டு அதை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. குழந்தைகள்லேருந்து ஒரு பெரியவங்கள வரைக்கும் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்காங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். இந்த இடத்துல ஃபுட்பால்லாம் விளாட்லாம். இன்றைக்கி என்னென்னு தெரியல, நடக்கணும் ஃபுட்பாலு. இந்த ஏரியாவில் தான் பேராகிளைடிங் நடக்கும். ட்ரை பண்ணலாம், ஜெட்ஸ்கி பண்ணலாம், ஏகப்பட்ட இது இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் லூலு ஐலண்டு, அங்கே தெரியுதா? அதான் லூலு ஐலண்டு. ஓகே, கண்டினியூவாக பாருங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. பாய். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. இந்த ஏரியாவில் என்னன்னு பாருங்கள். நம்ம முன்னெல்லாம் செருப்பு இல்லாமல் நடப்போம். இப்போ வந்துக்கிட்டு செருப்போடு தான் நடக்கிறோம். இப்போ அந்த இதுக்காக வந்து அக்குபஞ்சருக்காக இந்த ஏரியா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. காலில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான கல்லுகளை போட்டு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம வந்துக்கிட்டு இதை கண்டிப்பாக செயல்படுத்தணும். இந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னாக்கா இது வந்து பெய்டு, இந்த பெய்டு ஏரியா பீச் கைடு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை போட்டு வச்சுருக்காங்க. பீச் கைடு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறது என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருக்காங்க. அதனால் வந்துக்கிட்டு நம்ம வந்துட்டு தெரியலன்னு சொல்லக்கூடாது. லாஸ்ட்டில் ஏதாச்சும் செஞ்சு விட்டு சாரி தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐவா, பாருங்க, பீச் வாலிபால் 4 பேர் விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னாக்கா லைட் போட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பொதுவாக அந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது போட்டு வச்சுருப்பாங்க, வாக்கிங் ட்ராக்கு, சைக்கிள் ட்ராக்கு எல்லாமே இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமாக லைட்லாம் போட்டு, பொதுவாக லைட்டு போட்டாலே ஒரு சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி தான் இந்த டென்ட்டு பாருங்கள், ஒரு வித்தியாசமான டென்ட்டு, லைட்டு, ஸ்பீக்கரு எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. இதில் நான் ஒரு வாட்டி வந்து விளாண்டுருக்கேன், பெய்டு. இங்கே பாருங்க, இது போல் ப்ரீத்திங் நல்லா ப்ரீத் பண்ணணும். இது மாதிரி ஃப்ரெஷ் ஏரில் வந்துக்கிட்டு நம்ம ப்ரீத் பண்ணும்போது மனசுக்கே ஒரு இதமாக இருக்கும். ஏனுங்க, ஈச்ச மரம், கடலாக இருந்த இடம் ஒரு நேரத்தில் இந்த பாருங்கள், இந்த லைட்டு தெரியுதா, கம்பி கேட்டு மஞ்சள் கலர் லைட்டு, இந்த இடம் கார்னரு, இதெல்லாம் கடலாக இருந்துச்சு. இதை தூத்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி மாற்றி ரொம்ப அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அபுதாபிலாம் வந்தால் இது மாதிரி இடங்கள்லாம் வந்து விசாரிங்க, பாருங்கள். இங்கே பாருங்கள், மாஷா அல்லாஹ். இதுக்கெல்லாம் 2 பேர் வர மோந்துக்கிறாங்க. இறங்க. வா அன்பிலீவபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சில்லுண்டு ஒரு இடத்துல வரும்போது அதே ஒரு தனி ஒரு இதுதான், வேற லெவலில் இருக்குது. இன்னைக்கு என்ன தெரியல, அங்கங்கே ஒரு பாட்டு கச்சேரி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து யூரோப்பில் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தபடியாக நம்ம இங்கே பார்க்க முடியுது அபுதாபிலேயே. இது என்ன தெரியலையே, புதுசாக மியூசிக்லாம் அடிக்க வச்சுக்கிட்டு புதுசாக பண்ணி வச்சுக்கிறாங்கவா. யூரோப்பில் தான் இது மாதிரி நடக்கும்.
இந்த குடிக்கிற தண்ணி எவ்வளோ ஸ்டைலாக வச்சுருக்கான். ஃபில்டர் வாட்டர் ஸ்டேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்குது. வெல்கம் டு அபுதாபி பீச்சஸ். ஸோ இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னாக்கா பீச். சைக்கிள் போடுறதுக்கு தனித்தனி ஒரு ட்ராக் வச்சுருக்காங்க. சைக்கிள் எங்கே போடணுங்கிறத வந்துக்கிட்டு தனியாக போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மக்கள் வந்துக்கிட்டு ஆரவாரமாக சைக்கிள் ஓட்டுறாங்க. விதவிதமான சைக்கிள் ஓடுறாங்க. வேறு லெவல் தாங்க உண்மையிலேயே. வீட்டில் இருக்கிற விட இது மாதிரி குளிர் நேரத்தில் வெளியில் வந்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உடம்பு இறங்கி போயிடும். உடம்பு இறங்கி போயிடும். ரெண்டாவது குளிரை என்ஜாய் பண்ண மாதிரி போயிடும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். வேற ஒரு நாளைக்கு நம்ம எடுத்து போடுவோம். அப்புறம் இந்த ஏரியாவில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஃபுட்பால், வாலிபால்லாம் விளாட்றக்கூடிய ஒரு இடங்கள்லாம் இருக்குது. நம்ம டைம் முடிய போகுது. மகரிப் ப்ரேயர் வரப்போகுது. ஸோ இது நீண்ட ஒரு இடைவேளை பிறகு நான் இதை பார்க்குறேன். இந்த மியூசிக்கு சலாவுடைய நேரம் நெருங்கிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் நிற்க முடியாது. பயங்கர கூலாச்சு. நம்மளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ நைட்டில் லைட்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தால உங்களுக்கு தெரியும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சூப்பர் லைட்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடில் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் லைட்டு. தீம் எல்லாம் டிஃப்ரெண்ட்டு.
जल्दी 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 நம்ம எதிர்பார்த்து வர்றதை விட எதிர்பாராமல் வந்து சில விஷயங்களை அனுபவிக்கும் போது அதில் படுற சந்தோஷம் இருக்குல்ல, அது வேறு லெவல் தாங்க. இன்றைக்கி நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த இடத்துக்கு வருவேன், நான் இப்படி நிற்பேன் வருவோம் போகண்டு. நான் வேறு ஒரு பிளானில் போயிட்டு இருந்தேன், லாஸ்ட்டில் போய் வேறு ஒரு பிளானில் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் எது எப்படியா இருந்தாலும் சரி, அற்புதமாக இருக்குது. ஏதோ இன்றைக்கி ஒரு மனசு திருப்தியாக இருக்குது. ஒரு 4 பக்கம் நடந்துட்டு வந்தது, நீண்ட நாளைக்கு அப்புறம் இந்த கார்னிச்சுக்கு வந்தது, அப்படி போயிட்டு வர்றது வேறு லெவல் தான். இது போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். இணைந்தே இருங்கள் லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலுடன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. பாய். பாருங்க பிள்ளைங்க